சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் என்று இருளில் இருந்து கொண்டு காத்திருக்கும் உனக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டவும் உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன். வெளிச்சம் இருந்தும் அதை உணர முடியாத உனக்கு அந்த வெளிச்சம் உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்தவே உன் சாயப்பா இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என் குழந்தையே? எத்தனை வார்த்தைகளால் உன்னிடம் நான் பேசினாலும் அதை முழுமையாக நீ நம்பவில்லை என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் என்ற வார்த்தையை உன்னிடத்தில் நான் சொன்னாலும் அதை நீ அரைகுறையாகவே கேட்டுவிட்டு முழுமையாக எதையும் கேட்காமல் நான் சொல்வதையும் அறியாமல் நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்றை புரிந்து கொண்டு அதை நீ மனதினில் வைத்துக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, அது எந்த நிலையில் இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது என்பதை கூட நீ அறியாமல் எப்போதும் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். அந்த குழப்பம் தேவையில்லாத பிரச்சனையும் நீ இழுத்து போட்டு கொண்டு நீ உன் கண்ணீரையும் கவலையையும் நினைத்து கொண்டே இருப்பதால் தான் உன்னுடன் இருப்பதையும் உன் வாழ்வில் உன்னுடன் இருக்கும் வெளிச்சத்தையும் கூட நீ அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இப்பொழுதாவது உன் சாயப்பா சொல்வதை முழுமையாக இறுதி வரை கேட்பாயா? நீ இதை முழுமையாக புரிந்து கொள்வாயாக. நான் என்ன வார்த்தை உன்னிடம் கூறினாலும் அதில் என்ன செய்தி காத்திருக்கிறது என்பதை கேட்டு பெற்றுக்கொள். அதனால் உன் வாழ்க்கையில் வெகு இடங்களில் உனக்கு அது உதவியாக இருக்கும். உன்னை விட்டு பிரிந்து வாழும் உன் துணையை பற்றி பல வார்த்தைகளால் உன்னிடம் நான் பேசியிருக்கின்றேன். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் இது நாள் வரை உன் துணையை பற்றி அவதூறான எண்ணங்களைத்தான் உன் மனதில் வைத்துக்கொண்டு உன் எண்ணம் நிறைக்க உன் துணையின் வெறுப்பை சுமந்து கொண்டிருக்கின்றாய். இது தவறு என்று அன்றே நான் உன்னிடம் கூறினேன். ஏனென்றால் உன் மனம் மட்டுமல்ல, என் குழந்தையாகிய அனைத்து உள்ளங்களையும் நான் அறிவேன். யார் எப்படி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு அனுப்பி வாய்விட்டு கூற வேண்டும் என்று அவசியமும் சாயப்பாவிற்கு இல்லை. மனதார நீ நினைத்தாலே நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நான் உணர்வேன் குழந்தையே. அப்படித்தான் உன் துணையின் மனமும் எனக்கு தெரியும். உன்னை பற்றி உன் துணை என்னிடம் சொன்ன விஷயங்களால் என் மனம் கலங்கின. என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. இதை அறியாத நீயோ உன் துணையின் அவதூறான எண்ணங்களை மனதில் சுமந்து கொண்டு அதை நினைத்து நீ பேசிக்கொண்டும் அவரை இன்னும் அதிகமாக திட்டிக் கொண்டும் இருக்கிறாய். உன் துணை முன்பு போல் இல்லை என்று பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன். உன்னை பற்றிய எண்ணங்கள் அவரின் மனதில் மிகவும் உயரமான இடத்தில் உன்னை வைத்திருக்கிறார். உன்னை பற்றி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளாலும் உன் மனம் கலங்கிவிட்டது. என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. உன்னை எந்த அளவுக்கு அவர் நினைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது உன்னை நினைத்து நான் பெருமைப்பட்டேன். அதே நேரத்தில் உன் மீது எனக்கு கோபம் வந்தது. ஏன் தெரியுமா? உன்னிடத்தில் இருக்கும் வெளிச்சமான வாழ்க்கையை பற்றி நீ உணரவில்லையே என்று நான் வருத்தப்பட்டேன். உன் மீது கோபப்பட்டேன். இன்னும் பல பேர் சொல்லும் வார்த்தைகளை நம்பி உன் துணையை நீ திட்டி தீர்த்து கொண்டிருப்பதை நான் வெறுக்கின்றேன். 1000 இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்குள் மூன்றாவது ஒரு நபரின் எண்ணத்தை நீ நுழைப்பது தவறு. உன் துணையை பற்றி நான் சொல்கிறேன் அல்லவா? என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நான் வளப்படுத்துவேன். உன் துணையோடு உன்னை சேர்ப்பேன். மற்றவர்கள் உன்னிடம் உன் துணையை பற்றி சொல்வது எப்படி தெரியுமா? பாலையும் கல்லையும் கலந்து சொல்வார்கள். எதையும் நம்பாதே. எல்லாம் உன்னிடத்திலேயே இருக்கிறது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.